Hello all, welcome to Crazy Learning Channel. இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 8th standard science textbook NCERT syllabusல 11th chapter force and pressure பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். So force and pressureல இதெல்லாம் important 1 mark questions, 2 mark questions, 3 mark questions இதெல்லாம் நீங்க படிக்கணும் examination point of viewல அப்படின்ற டீடைல்ஸ் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். So force and pressure lessonல first page வந்து உங்களுக்கு introduction தான் கொடுத்திருக்காங்க. So பெருசா இதல 1 mark questions எதுவும் கிடையாது. So next second page, moving on to the second page. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க. ஒரு டேபிள்ல நீங்க ஃபில் பண்ண சொல்லிருக்காங்க. இங்கேயும் நீங்க பெருசா படிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. So இங்க வந்து இந்த ஒரு லைன் மட்டும் 1 mark questionல கேட்க சான்ஸ் இருக்கு. So a push or a pull on an object is called a force. ஒரு force அப்படினா ஒரு ஆப்ஜெக்ட் மேல நடக்கிற ஒரு புஷ்ஷோ இல்லனா ஒரு புல்லையோ force ன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் motion imparted to object was due to the action of force. motion imparted அப்படின்னா ஒரு motion நடக்கிறது, ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஒரு motion நடக்கிறத வந்து எதனால நடக்குது அப்படின்னா it is due to the action of a force. ஒரு ஃபோர்ஸால ஒரு ஆப்ஜெக்ட்ல ஒரு motion நடக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இங்க கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி 1 மார்க்ல தான் கேட்க சான்ஸ் இருக்கு. அதுலயும் வந்துட்டு இந்த assertive and reasoning அது போல கொஸ்டின்ல இதை கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் பேஜ். இந்த பேஜில் உங்களுக்கு பெருசா எதுவும் இல்லை உங்களுக்கு படிக்கிறதுக்கு. எங்கேயும் அகைன் ஒரு 1 mark கொஷின் தான் இருக்குது. 2 objects must interact for a force to come into play. அதாவது 2 ஆப்ஜெக்ட் வந்து முதல்ல இன்ட்ராக்ட் ஆகணும். ஒரு ஃபோர்ஸ் நடக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல 2 ஆப்ஜெக்ட் இன்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் நெசசரி அப்படின்றத இந்த வீடியோ போக போக நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். So interaction of an object with another object result in a force between the two object. ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்குது அப்படின்னா அது வந்துட்டு 2 ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸால தான் ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்குது. அதுவே அந்த ஃபோர்ஸே வந்துட்டு கான்டாக்ட் ஃபோர்ஸாக இருக்கலாம், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸாக இருக்கலாம். ஆனால் அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து அகைன் ஒரு 1 mark கொஸ்டினாக கேட்கலாம். 2 objects must interact for a force to come into play. So இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுக்கோங்க தரவா. நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் ஃபோர்ஸஸில் வந்து உங்களுக்கு இங்கே வந்து அகெயின் ஒரு இம்பார்ட்டண்ட் 1 mark கொஸ்டின் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸஸ் அப்ளைட் ஆன் அன் ஆப்ஜெக்ட் இன் த சேம் டைரக்ஷன் ஆட் டு ஒன் அனதர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் பாய் இருக்கான், ஒரு எல்லோ பாய் இருக்கான். 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறாங்க. ஸோ 2 பேரும் ஒரே டைரக்ஷனில் மூவ் பண்ணும்போது என்ன ஆகுது, அவங்களோட ஃபோர்ஸ் ரெண்டுமே ஆடப் ஆகுது. அதுதான் இந்த லைனில் சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் அன் ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை ஆகிற ஃபோர்ஸு இந்த சேம் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா எப்போவுமே அந்த ஃபோர்ஸ் என்ன ஆகும், இட் வில் ஆட் டு ஒன் அனதர் அப்படின்றது தான் இங்கே கொடுக்குற பாயிண்ட்டு. ஸோ இது வந்து அகெயின் 1 mark கொஸ்டினாக கேட்கலாம். அகெயின் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆர் வந்துட்டு அசர்ட்டிவ் அண்ட் ரீசனிங்கில் மோஸ்ட்டாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், if the two objects acts in opposite direction on an object, ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு, 2 ஃபோர்ஸுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது அப்படின்னா the net force acting on it, net force தான் the resultant force அப்படின்றது வந்து is the difference between the two forces. For example, இப்போ நான் சொல்கிற சினாரியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு க்ரீன் பாய் இருக்கான், இங்கே ஒரு எல்லோ பாய் இருக்கான். 2 பேருமே ஒரே ஆப்ஜெக்டை மூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ க்ரீன் பாய் வந்து 15 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுக்குறான், எல்லோ பாய் வந்து 10 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுக்குறான் அப்படின்னா இப்போது ஆப்ஜெக்ட் வந்து யாரோட டைரக்ஷனில் மூவ் ஆகும்னா க்ரீன் பாய் புஷ் பண்ணுற டைரக்ஷனில் தான் மூவ் ஆகும். ஏன் அப்படின்னா இவனுடைய ஃபோர்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் மேலே கிடைக்கிற ரிசல்டன்ட் நெட் ஃபோர்ஸ் வந்து 15 நியூட்டன் மைனஸ் 10 நியூட்டன் தட் இஸ் ஈக்குவல் டு 5 நியூட்டன். ஸோ 5 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் மேலே நடக்குது. அப்போ எந்த டைரக்ஷனில் இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும் அப்படின்னா இந்த க்ரீன் பாய் எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுறானோ அந்த டைரக்ஷனில் தான் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இஃப் த 2 forces act in the opposite direction on an object, the net force acting on it is the difference between the 2 forces அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுவும் வந்து ஒரு 1 mark கொஷின் தான். The strength of a force is usually expressed in its magnitude. ஃபோர்ஸை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்னிடியூடில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன். ஓகே, அகெயின் இன்னொரு பாயிண்ட் நீங்கள் இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்துட்டு இட் இஸ் அண்ட் வெக்டார் குவான்டிட்டி. ஸோ 2 குவான்டிட்டிஸ் இருக்குது, ஸ்கேலார் குவான்டிட்டி அண்ட் வெக்டார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னா இட் வில் ஹாவ் ஒன்லி மேக்னிடியூட். வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா இட் வில் ஹாவ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ இப்போ ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபோர்ஸ் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இம்பேக்ட் ஆகும்போது ஸோ எவ்வளோ மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் அது மேலே நடக்குது அப்படின்றது மட்டும் கிடையாது,
எந்த டைரக்ஷனில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு அந்த டைரக்ஷனையும் இங்கே மெஷர் பண்ணுவோம். அதனால் ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இந்த வெக்டார் குவான்டிட்டி ஸ்கேலார் குவான்டிட்டியை நம்ம டீட்டெயில்டாக 9th ஸ்டாண்டர்ட் சிலபஸில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டினாக உங்களை கேட்கலாம். Does it mean that the net force on an object is zero if the two forces acting on it in opposite direction are equal? ரெண்டு ஃபோர்ஸ் நடக்குது, ரெண்டு ஃபோர்ஸும் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நடக்குது, அதுக்கப்புறம் ஆப்போசிட் டிரெக்ஷனில் நடக்குது அப்படின்னா, அதே சமயம் ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அங்கே ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா கேட்குறாங்க. எஸ், அங்கே ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ தான். ஏன்னா ரெண்டு ஃபோர்ஸுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் நடக்கிறதால அந்த ஆப்ஜெக்ட் வந்து அங்கே மூவே ஆகாது. ஸோ இதுதான் இந்த பேஜில். ஸோ இந்த பேஜ்லேயும் அகெயின் வந்து நம்ம என்ன படிக்கிறோம், ஒன்லி 1 மார்க் கொஷின்ஸ் தான் படிக்கணும். நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது இது எல்லாமே 1 மார்க் கொஷின்ஸ் தான். ஸோ மூவிங் ஆன் டு 11.4 என்ன அப்படின்னா, அ ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் மோஷன். ஸோ இங்கே வந்து நமக்கு கொஞ்சம் 2 மார்க் கொஷின்ஸ்லாம் இன்வால்வ் ஆகும். ஸோ ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் அன் ஆப்ஜெக்ட் மே சேஞ்ச் இட்ஸ் ஸ்பீடு. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் நடக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது, என்னெல்லாம் அதில் என்னெல்லாம் ஒரு சேஞ்சஸ் அதோட ஃபோர்ஸோட எஃபெக்ட்ஸ் என்னது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே சம்மரைஸ் பண்ணி புல்லட் பாயிண்ட்ஸை நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் சும்மா இதை ரீட் பண்ணுறேன். If the force applied on the object is in the direction of its motion, the speed of the object increases. இப்போ ஃபோர்ஸ் வந்து டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்லேயே நடக்குது. இப்போ கார் வந்து ஒரு டைரக்ஷனில் ஈஸ்ட் நோக்கி போயிட்டுருக்கு. ஃபோர்ஸ் ஒரு விண்டோவும் வந்து ஈஸ்ட் டுவர்ட்ஸ் ஈஸ்டே வந்துட்டு விண்டோ ப்ளோ ஆகுது அப்படின்னா என்ன ஆகுது, அந்த காரோடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இஃப் த ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் அன் ஆப்ஜெக்ட் இஸ் இன் த டிரெக்ஷன் ஆஃப் இட்ஸ் மோஷன், த ஸ்பீட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்க்ரீசஸ். If the force is applied in the direction opposite to the direction of motion, for example, again அதே கார் எடுத்துக்கோங்க. அந்த கார் வந்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு, ஆனால் விண்டு வந்து டுவர்ட்ஸ் வெஸ்ட் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே இங்கே காரோட மூவிங் ஃபோர்ஸ் வந்துட்டு டுவர்ட்ஸ் ஈஸ்ட், விண்டோடைய ஃபோர்ஸு டுவர்ட்ஸ் வெஸ்ட். அப்போ என்ன ஆகுது, அப்போ வந்து அந்த ஆப்ஜெக்டோடைய ஸ்பீடு வந்து கம்மியாகுது. இஃப் த ஃபோர்ஸ் அப்ளைட் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் டு திஸ், இஃப் த ஃபோர்ஸ் is applied in the direction opposite to the direction of motion, then it results in the decrease in the speed of the object. So இதுதான் இங்கே இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜில் again உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 1 மார்க் கொஷின் சொன்னேன், இங்கே ஒரு 1 மார்க் கொஷின் சொன்னேன். இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 1 மார்க் கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் பேஜ், ஆக்டிவிட்டி 1.4 பாருங்கள். ஸோ ஆக்டிவிட்டி 1.4 வந்து சிம்பிள் ஆக்டிவிட்டி தான், இதெல்லாம் அதிகமாக கேட்க மாட்டாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷினை பார்க்க போகிறோம். என்னென்னா ஸ்டேட் ஆஃப் மோஷன். ஸோ ஸ்டேட் ஆஃப் மோஷன் அப்படின்னா எந்த டெஃபினிஷனை எழுதுறது, இங்கே இருக்க இந்த லைனில் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் மோஷன் எழுதுறதா, இல்லை ஸ்டேட் ஆஃப் மோஷன் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அது எழுதுறதான்றது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து அதை பார்க்கலாம். ஸோ ஸ்டேட் ஆஃப் மோஷன் இது ஒரு 2 மார்க் கொஷினாக கேட்குறாங்க. டிஃபைன் ஸ்டேட் ஆஃப் மோஷன் அப்படி கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, த ஸ்டேட் ஆஃப் மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் டிஸ்கிரைப்டு பை இட்ஸ் ஸ்பீட். ஸோ ஸ்டேட் ஆஃப் மோஷன் வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, பை இட்ஸ் ஸ்பீட் அண்ட் தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன். எந்த டைரக்ஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அதை வச்சு அதோட ஸ்டேட் ஆஃப் மோஷனை சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அதோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குது அப்படின்றத வச்சும் ஸ்டேட் ஆஃப் மோஷன் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே வாங்க. A change in either the speed of an object or its direction of motion or both is described as change in its state of motion. So state of motion கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லைன் எழுதிக்கோங்க. The state of motion of an object is described by its speed and the direction of motion. ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன் its state of motion இந்த டெஃபினிஷனை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் thus a force may bring a change in the state of motion of an object அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கொஷின் வந்து சிம்பிள், டிஃபைன் ஸ்டேட் ஆஃப் மோஷன். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து the state of motion of an object is described by its speed and the direction of motion. இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. சேஞ்ச் இன் its state of motion செகண்ட் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் thus the force may bring a change in state of motion of an object இதை தேர்ட் பாயிண்ட்டாக எழுதி முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்காக கேட்கலாம். The state of rest is considered to be state of zero speed. ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அதோட ஸ்பீட் என்ன சொல்கிறோம், நம்ம 0 ஸ்பீடில் அது இருக்குதுன்னு சொல்கிறோம். அதுவே an object may be at rest or in motion, both are its state of motion. அது ரெஸ்ட்டில் இருந்தாலும் அதுதான் அதோட ஸ்டேட் ஆஃப் மோஷன்.
அது ஒரு மோஷனில் இருந்தாலும் அதுதான் அதோட ஸ்டேட் ஆஃப் மோஷன். ஸ்டேட் ஆஃப் மோஷன், மோஷன்னா ஒரு மூமெண்ட், அதோட மூமெண்ட்டோட நிலைப்பாடு. ஸ்டேட் அப்படின்னா அது என்ன ஒரு ஸ்டேட்டில் இருக்குது, மூவ் ஆகிட்டு இருக்கா இல்லை ரெஸ்ட்டில் இருக்கா அப்படின்றது தான் ஸ்டேட் ஆஃப் மோஷன். அப்போது அதை வந்து எப்படி மெஷர் பண்ணுறோம், அதோடைய ஸ்பீடை வச்சு சொல்கிறோம். எவ்வளோ வேகத்தை வச்சு சொல்கிறோம். ஸ்பீடு வந்து 0னா அது ரெஸ்ட்டில் இருக்குது. ஸ்பீடு வந்து 10 km/h ஓரளவு ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அதே ஸ்பீட் 100 km/h பயங்கரமான ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அப்படின்ட்டு அதோட ஸ்பீடை வச்சு அதோட ஸ்டேட் ஆஃப் மோஷனை சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அதோட டைரக்ஷன் ஆஃப் மோஷன், அது எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ போயிட்டுருக்கிறது ஈஸ்ட் பக்கம், டுவர்ட்ஸ் ஈஸ்ட் போயிட்டுருக்கு. இப்போ வந்து சடனாக வந்து டுவர்ட்ஸ் நார்த் டேர்ன் பண்ணுது அப்படின்னா அதோட ஸ்டேட் ஆஃப் மோஷனில் ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பேஜில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். இதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் டஸ் நாட் ரிசல்ட் இன் சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் மோஷன். அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து இங்கே பாருங்கள். இது வந்து நீங்கள் வந்து எப்படின்னா மெனி அ டைம்னா நிறைய முறை ஒரு ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணாலும் இட் டஸ் நாட் ரிசல்ட் இன் த சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் மோஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வால் இருக்குது, அந்த வாலில் நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் உங்கள் ஹேண்டால் நீங்கள் கொடுத்தாலும் அங்கே ஒரு சேஞ்ச் இன் ஸ்டேட் நடக்கிறது இல்லை. ஸோ அப்போ ஒரு ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்ணுறேன், அப்போ எப்போவுமே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் அந்த ஆப்ஜெக்டில் சேஞ்ச் இன் ஸ்டேட் நடக்குமா அப்படின்னா நாட் ஆல்வேஸ். அதுதான் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் பேஜ். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த டேபிள் இந்த ஆக்டிவிட்டிலாம் பண்ணிக்கோங்க. இது வந்து பெருசாக கேட்க மாட்டாங்க. கேட்டாலும் இது வந்து 1 மார்க் கொஷினில் கேட்கலாம், which you can think and you can write. So there is no concept to explain here. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வாங்க. நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னால் வந்துட்டு என்னென்ன எஃபெக்ட்ஸ், ஒரு ஃபோர்ஸ் வந்து என்னென்ன எஃபெக்ட்ஸ் வந்து கொடுக்குது. ஃபோர்ஸ் ஆன் அன் ஆப்ஜெக்ட் மே சேஞ்ச் இட்ஸ் ஷேப். ஸோ அது ஒரு பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னா மே மேக் அன் ஆப்ஜெக்ட் மூவ் ஃப்ரம் ரெஸ்ட். ஒரு ரெஸ்ட்லேருந்து ஒரு மூமெண்ட்டுக்கு இருக்குது. ஏன்னா மே சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஃப் இட் இஸ் மூவிங், கேன் சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், மே பிரிங் அபவுட் அ சேஞ்ச் இன் த ஷேப் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், இல்லைனா மே காஸ் சம் ஆர் ஆல் தீஸ் சேஞ்சஸ். ஸோ இதெல்லாம் வந்து எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ். அகெயின் இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 மார்க்கில் தான் கேட்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இது வரைக்கும். நெக்ஸ்ட் லைன் பார்த்துக்கோங்க. While a force may cause one or more of these effects, it is important to remember that none of these action can take place without the action of a force. அதாவது இந்த எல்லாமே இங்கே சொல்லியிருக்க எல்லா பாயிண்ட், அதாவது அதோட ஸ்பீடு சேஞ்ச் ஆகிறது, அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறது, அதோட ஷேப் சேஞ்ச் ஆகிறது, அதோட ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லேருந்து மோஷனுக்கு சேஞ்ச் ஆகிறது, இல்லை வந்து இதில் எதுவுமே சேஞ்ச் ஆகாதது, எல்லாமே எப்போ நடக்குதுன்னா எதோட கனெக்டடாக இருக்குன்னா ஒரு ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா தான் இந்த சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும். ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் ஒரு ரெஸ்ட்டுக்கு வரலாம். ஸோ ஒரு ஃபோர்ஸ் நடக்கணும். ஒரு ஃபோர்ஸ் இருந்தால் தான் இந்த எல்லா சேஞ்சஸும் வரும். ஃபோர்ஸ் அங்கே அப்ளை ஆகலைன்னா இந்த எந்த சேஞ்சஸுமே இருக்காது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் படிச்சுக்கோங்க. கான்டாக்ட் ஃபோர்ஸஸில் மஸ்குலர் ஃபோர்ஸ் மட்டும் இங்கே எடுத்துக்கோங்க. த ஃபோர்ஸ் ரிசல்ட்டிங் டியூ டு த ஆக்ஷன் ஆஃப் மசில் இஸ் நோன் அஸ் மஸ்குலர் ஃபோர்ஸ். நம்ம ஒரு மசில் வச்சு நம்மளோட மஸ்குலர் எனர்ஜியை வச்சு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் மஸ்குலர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து எக்ஸாம்பிள், இங்கே வந்து நம்ம இந்த புல்லக்கு வந்துட்டு கார்ட்டை மூவ் பண்ணிட்டு போகுது பார்த்தீங்களா, அது வந்து அதோட மஸ்குலர் ஃபோர்ஸ் வச்சு அங்கே ஒரு மூமெண்ட் நடக்குது, ஒரு சேஞ்ச் நடக்குது அப்படின்றது. நெக்ஸ்ட்டு கான்டாக்ட் ஃபோர்ஸ் பார்த்துக்கோங்க. கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா நான் இங்கே கொடுத்துருக்க டெஃபினிஷனை படிச்சுக்கோங்க. A force that can be exerted, the force that can be exerted on an object, I repeat it once again, the contact force or definition சொல்கிறேன். A force that can be exerted by an object on another one only through physical touching. அதாவது ஒரு ஃபிசிக்கலாக ஒரு டச் இருக்கும்போது மட்டும் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகிறத கான்டாக்ட் ஃபோர்ஸ். கான்டாக்ட் அப்படின்னாலே அது மேலே ஒரு ஃபிசிக்கல் டச் இருக்கணும் அப்படின்றத மீனிங். ஸோ அப்படிப்பட்ட ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகிறத நம்ம கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு தான் இங்கே மஸ்குலர் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்லாம் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு மஸ்குலர் ஃபோர்ஸ் நம்ம டெஃபினிஷன் படித்தாச்சு. இப்போ வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட டெஃபினிஷன் படிச்சுக்கலாம்.
ஸோ ஃப்ரிக்ஷன் டிஃபைன் ஃப்ரிக்ஷன் அப்படின்னாங்கன்னா the force responsible for changing the state of motion of an object is the force of friction. அப்படின்னா என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டே இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்க ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வருது அப்படின்னா a change in the state of motion of an object. அப்போது ஒரு ஃபோர்ஸ் தான் வந்து மூவ் ஆகிட்டு இருக்க ஆப்ஜெக்டை ரெஸ்ட்டில் கொண்டு வந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஃபோர்ஸை தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. the force responsible for changing the state of motion of an object is the force of friction. So next பாருங்க, the force of friction always acts on all the moving object and its direction is always opposite to the direction of motion. இங்க பாருங்க, இந்த frictional force வந்து again 1 மார்க்லையும் கேட்கலாம் 2 மார்க்லையும் கேட்கலாம். இப்போ அவங்க 2 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினிஷன் மட்டும் எழுதினா பத்தாது. அதாவது the force responsible for changing the state of motion of an object அதை மட்டும் எழுதினா பத்தாது, அதோடு சேர்த்து இந்த பாயிண்ட்ஸ் எழுதணும். த ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எப்போவுமே எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்? இட் ஆக்ட்ஸ் இன் த டைரக்ஷன் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். இப்போ நம்ம ஃபார்வர்டில் நடந்து போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்லிப்பர்ஸ்க்கும் அந்த ஃப்ளோருக்கும் இருக்க அந்த கான்டாக்டில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து நம்மளோட மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நடக்கும். அதாவது நம்ம மூவ் ஆகிறத தடுக்கிறது. அதனால தான் நம்ம ஸ்லிப்பாகி கீழே விழாமலாம் இருக்க முடியுது. Since the force of friction arises due to contact between surfaces, it is also an example for contact force. இதை நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த டெஃபினிஷன் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் இதில் இருக்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதிக்கோங்க, போதும், மோர் தென் எனஃப். எஸ், அதுக்கப்புறம் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். ஸோ நான் கான்டாக்ட் ஃபோர்ஸோடைய டெஃபினிஷனை இங்கே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. A force that can be exerted by an object on another object. ஒரு ஃபோர்ஸு அது எக்ஸர்ட் ஆகுது by one object on another object. ஆனால் எப்படி அந்த ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுது? without any physical touch between them. அது ரெண்டும் ஒட்டவே இல்லை, ஒட்டாமல் அது மேலே எந்த ஒரு ஃபிசிக்கல் டச்சும் இல்லாமல் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுது. ஸோ அப்படிப்பட்ட ஃபோர்ஸ் தான் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எப்போவுமே ஒரு டெஃபினேஷன் எழுதும் போது அங்கே எக்ஸாம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் எழுதிக்கணும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், மஸ்குலர் ஃபோர்ஸ், கான்டாக்ட் ஃபோர்ஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இது எல்லாத்துக்குமே டெஃபினிஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா லைக் போல்ஸ் ஆஃப் 2 மேக்னெட் ரிப்பல் ஈச் அதர், அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ இதெல்லாம் நம்ம சின்னது படிச்சுட்ருக்கோம், இது ஈஸி தான். அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் ஆல்சோ பி seen as another form of push or pull. ஸோ இந்த அட்ராக்ஷனை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஒரு ஃபோர்ஸுன்னு சொல்கிறோம் அப்படின்றது தான் இவங்க இங்கே சொல்கிறாங்க. ஒரு புஷ் ஆர் புல்லாக நம்ம பார்க்க முடியுது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம கான்டாக்ட் ஃபோர்ஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அதோட டெஃபினேஷன்லாம் படிச்சிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்க்கு மூவ் பண்ணலாம். ஸோ மூவிங் ஆன் டு த டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை அ சார்ஜ்டு பாடி. ஒரு சார்ஜ்டு பாடியால் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுது. எங்கே எக்ஸர்ட் ஆகுது? ஆன் அனதர் சார்ஜ்டு ஆர் அன்சார்ஜ்டு பாடி. ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு சார்ஜ்டு பாடி இருக்குது, ஒரு அன்சார்ஜ்டு பாடி இருக்குது. ஸோ த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை அ சார்ஜ்டு பாடி ஆன் அனதர் சார்ஜ்டு பாடி, இல்லைனா ஆர் அனதர் அன்சார்ஜ்டு பாடி. ஸோ ஒன்று மட்டும் சார்ஜ்டு பாடியாக இருந்தால் போதும். இன்னொன்று வந்து சார்ஜ்டு பாடியாகவும் இருக்கலாம், இல்லை அன்சார்ஜ்டு பாடியாகவும் இருக்கலாம். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஃபோர்ஸை தான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கேட்கும் போது இது வந்து 1 மார்க் கொஷினாக கேட்டாங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் டெஃபினிஷன் மட்டும் உங்களுக்கு வந்து 1 மார்க் கொஷினாக கேட்கலாம். இஃப் நாட் என்ன பண்ணுவாங்க, டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வித் அ சூட்டபிள் எக்ஸ்பெரிமெண்ட் ஆர் சூட்டபிள் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இது வந்து 3 மார்க் கொஷினாக கேட்பாங்க. அப்போ இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் தரவாக படிச்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதணும். என்ன இந்த ஆக்டிவிட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ரப்டு ஸ்ட்ரா எடுக்கிறீங்க. லைக் ஒரு ஸ்ட்ரா இருக்குது, அந்த ஸ்ட்ராவை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறீங்க. அந்த ஸ்ட்ராவோட ஒரு ஃப்ரீ எண்டை வந்து டைப் பண்ணிக்கிறீங்க, இன்னொரு ஃப்ரீ எண்ட் அப்படியே இருக்குது. இன்னொரு ஸ்ட்ரா உங்ககிட்ட இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணி வச்சுருக்கீங்க. ரப்டு அப்படின்னா சார்ஜ் பண்ணி வைக்கிறீங்க. சார்ஜ் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு ஃப்ரீயாக ஹேங் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரா வந்து அன்சார்ஜாக இருக்குது. உங்கள் கையில் இருக்க ஸ்ட்ரா வந்து சார்ஜாக இருக்குது. அப்போது நீங்கள் வந்து இந்த சார்ஜ்டு ஸ்ட்ராவை அன்சார்ஜ் ஸ்ட்ரா கிட்ட கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த அன்சார்ஜ்டு ஸ்ட்ரா வந்து இந்த சார்ஜ் ஸ்ட்ரா கிட்ட அட்ராக்ட் ஆகும். அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க.
ஸோ அந்த அட்ராக்ஷன் ஏன் நடக்குது அப்படின்னா it is because of the electrostatic force between the two objects. அதுவே வந்து இந்த ஹேங் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ராவையும் நீங்கள் சார்ஜ் பண்ணுங்களேன், அப்போது உங்கள் ஹேண்டில் இருக்கிற ஸ்ட்ராவும் சார்ஜ்டு ஸ்ட்ராவாக இருக்குது, ஹேங் ஆகிட்டு இருக்கிறதும் சார்ஜாக இருக்குது. அப்போ நீங்கள் ரெண்டுத்தையும் ஒன்றா கிட்ட எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும், அந்த ரெண்டு ஸ்ட்ராவும் ரிப்பல் ஆகுது அப்படின்னா ரெண்டும் தூர போகுது. ஸோ அங்கே ஒரு அட்ராக்ஷன் நடக்கலை. ஸோ இப்போ நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, அதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர், அன்சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்ஸ் ரிப்பல் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம் பார்த்தீங்களா. அது மேக்னெட்டுக்கும் செட் ஆகும், இந்த சார்ஜஸ்க்கும் செட் ஆகும். அதுதான் இங்கே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இங்கே இருக்குது, டெஃபினிஷன் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். the force exerted by a charged body on another charged or uncharged body is called as electrostatic force. இது வந்து இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதை தரவாக படிச்சுக்கோங்க. this force comes into play when the bodies are not in contact. ஸோ அந்த ரெண்டு பாடிஸுமே கான்டாக்டில் இருக்காது, ஆனாலும் ஒரு ஃபோர்ஸ் வந்து இம்பார்ட் ஆகும் அது ரெண்டு மேலே. ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இங்கே பார்த்துக்கோங்க, objects or things fall towards the earth because of it pulled them. Okay, this force is called as force of gravity or just gravity. So இது வந்து again 1 mark question தான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். define force of gravity. objects or things fall towards earth because it pulls them. இட்ன்றது இந்த எர்த், இங்கே வந்து இட்ன்றது எர்த்தை குறிக்குது. இட் புல்ஸ் them, அந்த எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எந்த ஆப்ஜெக்ட் அதுக்கு மேலே இருந்தால் அது இழுத்துக்குது. திஸ் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட டெஃபினேஷன் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் இங்கே நான் மார்க் பண்ணிக்கேன் பார்த்தீங்களா, இதை தான் நீங்கள் எழுதணும். எவ்ரி ஆப்ஜெக்ட் இன் த யூனிவர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்றது வந்து எர்த்துக்கு மட்டும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிடையாது. ஃபார் திஸ் ஹோல் யூனிவர்ஸில் இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டை அட்ராக்ட் பண்ணும். ஆனால் லைக் வந்து அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே சின்னதாக இருக்குன்னா அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க அட்ராக்ஷன் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியாது. அதுவே இந்த பக்கம் ஒரு லார்ஜர் ஆப்ஜெக்ட் லைக் சன் லைக் எர்த், அதுபோல் லார்ஜர் ஆப்ஜெக்ட் இருந்துட்டு இந்த பக்கம் ஒரு ஸ்மாலர் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அந்த ஸ்மாலர் ஆப்ஜெக்ட் லார்ஜர் ஆப்ஜெக்டை நோக்கி அட்ராக்ட் ஆகுது. இந்த ஒரு ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. Every object in the universe, whether small or large, exert a force on every other object. This force is known as gravitational force. So in the gravitational force oda நம்ம இந்த வந்து இந்த part 1 of this chapter வந்து முடிக்கிறோம். next pressure, atmospheric pressure இதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு செகண்ட் பார்ட்டாக நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். So thank you.